1 சாமுவேல் 16:13. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் ராமாவுக்கு போய்விட்டார். கவனிங்க, 430 வருட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனமாய் தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மூலமாக வெளியே கொண்டு வந்து 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி கானானுக்குள்ளே கொண்டு வந்தார். இந்த 40 வருட முடிவில் மோசே தேவனை அழைத்து கொண்டார். அப்போ யோசுவா அபிஷேகம் பண்ணப்பட்டார். யோசுவா மூலம்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரித்தார்கள். யோசுவா தான் 12 கோத்திரத்துக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு தலைவர் இல்லை. யோசுவா காலத்தோடு அந்த தலைமைத்துவம் முடிவு பெற்றுவிட்டது. அப்பப்போ பிரச்சனை வரும், அப்பப்போ ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. உடனே கர்த்தர் ஒரு இரட்சகனை எழுப்புவார். முதல் இரட்சகன் தான் ஒத்னியேல், காலேபுடைய மருமகன். இவர்களை நியாயாதிபதி என்று வேதம் அழைக்கிறது. அதில் இந்த கிதியோன், வேற யார் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், சிம்சோன், இப்படிலாம் இருக்கிறாங்க. அதில் கடைசி நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி. அவருடைய காலத்தில் ஜனங்கள் எல்லாரும், ஐயா எங்களுக்கு ஒரு கிரமமான தலைமைத்துவம் வேணும். நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அடுத்து வர்றவர் சரியில்லாமல் போயிடுறாரு. ஜனங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கும்படி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். ராஜானா அவங்க வரிசையாக ஆட்சி செய்வாங்க. அந்த ராஜா, அந்த மகன், அந்த மகன், அந்த மகன். ஜனங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் இருக்கும். சரி, இன்னாருடைய மகன் ரைட்டு, ராஜாவை இருந்துட்டு போட்டார், அவன் எப்படி இருந்தாலும் சரி, ராஜா மகன் ராஜா அப்படிங்கிற ஒரு இருக்கும். வேறு எவனாவது வந்தால் தான் எதுக்கு அவன் வரான், ஏன் என்னைய வரக்கூடாதா, நான் முதலமைச்சர், இப்போ எல்லோரும் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறதுல அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். அதனால் ராஜா வேணும்னு கேட்ட உடனே சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொன்னார். அப்படி சவுல் தான் இஸ்ரவேலுடைய முதல் ராஜா. ஆனால் ஆரம்பத்தில் அவர் நல்லவராக இருந்தாலும் போக போக அவருடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. ஆகவே கர்த்தர் அவனை ராஜாவாக இராதபடி தள்ளிவிட்டு யாரை அபிஷேகம் பண்ண சொன்னார்? தாவீதை. அப்படித்தான் இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். திரும்ப அந்த வசனத்தை பாருங்கள். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். தைல கொம்புனா அந்த காலத்தில் இந்த மாட்டு கொம்பு இருக்குல்ல, அதை ஒரு பாட்டில் டைப்பில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. மேலே மூடி போட்டு ஒரு கண்டெய்னர் மாதிரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதில் ஒலிவ எண்ணெய் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம்னாலே ஊற்றப்படுதல். அப்படி அவனுடைய தலையின் மேலே அந்த எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு சிறப்பான காரியம் என்னன்னா, அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். புரியுதா? அவர் அவனுக்குள் வாசமாயிருந்தார். பழைய ஏற்பாட்டில் ராஜாக்களும் ஆசாரியர்களும் தான் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். யாரு? ராஜாக்களும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். நம்ம எல்லாரையுமே தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். எப்படி அப்படின்னா 1 பேதுரு 2:9 பாருங்க. 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், அடுத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம், ராஜரீகமான ஆசாரிய. இதில் ராஜாவும் வந்துடுது, ஆசாரியத்துவமும். அப்போ
நம்ம ராஜாவாகவும் இருக்கிறோம், ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். இப்போ தாவீது ராஜா தான், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆசாரிய பணி வேற, ஆரோனுடைய வம்சம்தான் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வாங்க. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு நாட்களில் நம்ம தான் ராஜா, நம்ம தான் ஆசாரியன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ஆசாரியன். அதனால தான் நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்தல் 5:10 பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 5:10, எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினி. புரியுதா? அதனால தான் நம் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டு நாட்களில் நம்ம எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்படுகிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க, ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். அதனால அப்போஸ்தலர் 2:17 வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை. அப்போ தேவனுடைய ஆவி ஊற்றப்படுவதற்கு, இந்த ஊற்றப்படுதல் தான் அபிஷேகம். புரியுதா உங்களுக்கு? ஊற்றுவேன் சொல்றாருல, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவை? மாம்சம் வேணும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க மாம்சத்தில் இருக்கிறாங்களா, ஆவியா இருக்கிறாங்களான்னு பாருங்க. மாம்சம் இருக்குதா, அப்ப நம்மளை தேவன் என்ன செய்கிறார்? அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், மூப்பர்கள். பாருங்க, அப்போஸ்தலர் 10:44, அப்போஸ்தலர் 10:44 பேதுரு கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வந்திருக்கிற எல்லாருமே நியூ பிலீவர்ஸ். நியூ பிலீவர்ஸ். அவங்க என்ன ஞானஸ்நானம் கூட என்ன செய்யலை, எடுக்கலை. ஆனாலும் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் லேலுயா, யாவர் மேலும், பட்சபாதம் இல்லாத தெய்வம் எல்லார் மேலையும் என்ன செய்கிறாரு, அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஸோ இன்றைக்கும் இந்த ஆராதனையில் அபிஷேகம் பெற்ற பலர் இருக்கிறோம். அதிகபட்சமான பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அபிஷேகம் பெற்றவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்ற மாதிரி லேலுயா அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாடா, சூப்பர். செய்தி என்ன அப்படின்னா, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின் செய்த காரியம் என்ன? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான், நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். என்ன காரியம் செஞ்சான் அப்படின்னா, 1 சாமுவேல் 17:36 பாருங்க. 1 சாமுவேல் 17:36, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். அபிஷேகம் பெற்றவன் என்ன செய்தான்? சிங்கத்தையும் கரடியையும் கொன்றான். அடுத்து விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனையும் கொல்வேன். அப்புறம் கொன்னானா இல்லையா? கோலியாத்தை வென்றானா இல்லையா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷெல்லாம் பேசுறீல, நீ என்ன பண்ண? என்னோடு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் போராடினார். நீ அபிஷேகம் பெற்றிருக்கீல, நீ என்ன பண்ண, என்ன பண்ற? தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற்றதற்கான காரணம் இந்த அபிஷேகம்தான். இந்த அபிஷேகம்தான். எப்படி அதை அறிகிறோம் அப்படின்னா, அவன் ஒரு முறை பாவம் செஞ்சான். அந்த பாவம் அவனுக்கு உணர்த்தப்பட்ட போது அவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான் தெரியுமா? சங்கீதம் 51:11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், அடுத்து என்ன சொல்றான்? என்னிடத்திலிருந்து பாருங்க, பரிசுத்த ஆவியை என்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்கன்னா நான் வெத்து வேட்டு. ஏன்னா இவன் சவுலை பார்த்திருக்கிறான். அபிஷேகத்தை இழந்த சவுல் அதுக்கப்புறம் ஒன்றுக்கும் பயன்படாமல் அவனுடைய மரணம் ரொம்ப கேவலமானது. தனக்கும் இஸ்ரவேலின் முதல் ராஜா, ஆனால் அவனுடைய மரணம் எப்படிப்பட்டது? சொல்லுங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அதை நம்ம அப்படித்தான் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிடணும். சவுலுடைய மரணம் கேவலமானது. ஒரு ராஜா அப்படி மரிக்க கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படி மரிக்க கூடாது. பாருங்க, வில்வீரர் அவனை காயப்படுத்திட்டாங்க. இவன் ஈட்டிய நட்டு அதன் மேலே விழுந்துட்டான்.
உயிர் போக மாட்டேங்கி. அது தற்கொலை தானே. ஈட்டியை நட்டு அவனே விழுந்தான்னா என்ன அர்த்தம்? தற்கொலை தானே. அந்த வழியாக ஒரு அமலேக்கியன் போகிறான். அவன்கிட்ட என்னை கொன்றுறா அப்படின்னு கெஞ்சிறான். சரி, எப்படியும் அவர் பிழைக்க மாட்டார், ரொம்ப வேதனையோடு இருக்கிறார், நம்ம கொஞ்சம் உதவி செய்வோன்னு சொல்லி தான் அவன் என்ன செய்கிறான், இவரை தலையை வெட்டுறான். கவுனிங்க, அமலேக்கியர்களை வானத்தின் கீழ் இராதபடி அழிக்கணும்னு கர்த்தர் போட்ட திட்டத்தை சீர்குலைத்தவன் இந்த சவுல். அந்த திட்டத்துக்கு விரோதமாய் தன் இருதயத்தை கடினப்படுத்தினவன் இந்த சவுல். அதனால தான் அவன் மேல இருந்த ஆவி அவனை விட்டு விலகிற்று. கர்த்தருடைய ஆவியான அவனை விட்டு விலகினார். கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்தவன், ஆவியை இழந்தவனுடைய முடிவு பாருங்க, எவ்வளவு பரிதாபம்னு, எவ்வளவு பரிதாபம். பெலிஸ்தியர்கள் வந்து அவனுடைய ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவன் தலையை தூக்கிட்டு போய் என்கிட்ட போட்டாங்க. வெறும் பாடி மட்டும் கிடக்குது. அப்புறம் யாப்பேசின் மனுஷர் வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு போய் என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணாங்க. நோ தலை, ஒன்லி பாடி. இதனால தான் நான் சொன்னேன் அவனுடைய மரணம். இதை தாவீது அறிந்தபடியினால்தான் கெஞ்சினான், ஐயா எதனாலும் எடுத்துக்கோங்க, என் வாழ்க்கையிலேருந்து எதை எடுத்துடாதீங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், இதுதான் என்னை இன்னைக்கு வரைக்கும் நிலை நிற்க வைத்திருக்கிறது. இந்த அபிஷேகத்தினால தான் நான் இவ்வளவு பராக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று. அபிஷேகம் பெற்ற சபையே, உன் மூலம் நடப்பது என்ன? இதுதான் ஆவியானவர் இந்த காலவேளை நம்மை பார்த்து, நீ எதுக்கு அபிஷேகம் பெற்ற? ஆராதனையில் வெறும் அந்நிய பாஷை பேசுறதுக்காகவா? அந்நிய பாஷை நம்ம ஆராதனையில் பேசுகிறதற்கான காரணம் ஆவியிலே தேவனை புகழ்வது. ஆவியிலே தேவனை, மேல் வீட்டறையிலே 120 பேர் முதல்ல பரிசுத்த ஆவியை பெற்ற போது அவர்கள் பற்பல பாஷையில் பேசினாங்க. அப்போ சுற்றிலும் பல்வேறு தேசங்களிலிருந்து வந்தவங்க அதை கேட்டுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர்கள் நம்முடைய பாஷையிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. ஸோ அந்நிய பாஷையில் ஆராதனையில் பேசும்போது நாம் தேவனை என்ன செய்கிறோம்? துதிக்கிறோம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஆனால் there are more purpose in this anointing. இந்த அபிஷேகத்தில் வேறு பல திட்டங்கள் தேவனுக்கு நம்மிடத்தில் உண்டு. நம்மிடத்தில் வேதத்தில் யோசேப்பை பாருங்க, இந்த ஆவியினால கத்த நிறைத்திருந்தபடியினால வருங்காலங்களை குறித்து இவன் முன் அறிவிக்கிறான். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பஞ்சத்தில் அவன் உயிரோடு காத்தான். அப்ப அவன் பெற்ற அபிஷேகத்தினால எவ்வளவு ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க பாருங்களேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ பெற்ற அபிஷேகத்தினால எத்தனை பேரை காப்பாத்திருக்க? இல்லை, சும்மா கேளுங்க. ஏன்னா ஒரு 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 தன் ஆய்வு தான், என்ன, ஒரு சுய பரிசோதனை தான். நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். அதனால் அப்படி நம்ம பேசிக்கிறது தப்பு கிடையாது. சிம்சோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவனை நல்ல புது கயிறுனால நல்ல கெட்டி, ஏன்னா பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கிறாங்க. ஏயா எங்களை இந்த பாடுபடுத்துகிற அப்படின்னா, இந்த சிம்சோன் எதுக்கு எங்களுக்கு விரோதமாக ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அவனை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டோம், அவன் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ன உடனே, சரியா நாங்கள் கூட்டு வரோம் அப்படின்னா பயப்படுறான். சரி, கூட்டு வர்ற நல்லா கெட்டி கொண்டு வா, கை காலம் ஒன்றும் தெரியக்கூடாது, புரியுதா, நல்லா கெட்டி கொண்டு வா அப்படிங்கிறான். சரின்னு கூப்பிட்டு வந்தாங்க. அங்கேருந்து வரும்போதே இவன் கேட்குறான், ஏய் நல்லா கெட்டியிருக்கியா, ஏன்டா இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா, அவன் மோசமான ஆளு, நல்லா கெட்டி கொண்டு வா. கம்ப்ளீட்டாக கெட்டியாச்சுடா, அவன் கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியுது அப்படின்னா, சரி. உடனே கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அம்மை இறங்கினார் பாருங்க. அவன் இப்படி இழுத்தான், அவனை சுற்றி இருந்த கட்டுகள்
நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போனது. அபிஷேகம் எதற்காக? நம்முடைய கட்டுகளை யார் அவுக்கணும்? மலையாளத்து பிரசங்கியாரா? யார் அவுக்கணும்? வைத்தியனே, உன்னை நீயே குணமாக்கிக்கொள். புரியுதா? தேவன் நம்ம இந்த உலகத்தில் அவருக்காக இரட்சகர்களாய் வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க எப்படி இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் அவன் என்ன செய்யறான்? கொல்றான். இப்படி நிறையா சொல்லலாங்க. புதிய ஏற்பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பேதுரு அப்போஸ்தலர் 5:15 பாருங்க. அப்போஸ்தலர் 5:15 பிணியாளிகளை படுக்கைகள் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வீதியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். யார் இந்த பேதுரு? உயர்குலத்தில் பிறந்தவனா? ராஜ வம்சத்தை சேர்ந்தவனா? மெத்த படித்தவனா? சகல வித்தைகளையும் கற்றவனா? இல்லையா, படிப்பறிவில்லாத ஒரு மீனவன், சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். ஆனால் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போது அவனுடைய நிழலாயிலும் படும்படி எல்லாரும் பேதுரு வர்றாரு அப்படின்னு உடனே எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். நம்ம போனோம்னா சரி, மற்றவனுக்கு நம்மளை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னால், ஏன்னா சில கேர்சல் லீடர்கள் அப்படி தான் என்கிட்ட சொல்கிறாங்க, பாஸ்டர் நாங்கள் போனாலே கதவை பூட்டிக்கிறாங்க பாஸ்டர். ஏன் சிஸ்டர்? ஆண்கள் மத்தியில் ஜெபக்குழு ஆரம்பிப்போம்னா ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை கண்டாலே ஓடுறாங்க. ஒய் பிரதர், பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இருக்கு. பேதுரு வர்றாருன்னு விழுந்தடிச்சு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து அவருடைய நிழலாகிலும் படும்படி அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் நம்மையில வச்சிருக்கிறாரு. அந்த ஆவியானவர் என்றைக்குமே மாறாதவர். the same spirit. அந்த காலத்தில் 1 லிட்டர் ஊத்துனாரு, இப்போ 100 ml தான் நம்ம தலைமையில ஊத்துறாருன்னு இருக்குது பைபிள்ல? இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அபிஷேகம் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதில்லை. அபிஷேகம் பெற்றவர்கள் அற்புதமாகவே மாறிவிடுவார்கள். புரியுதா? நீங்க அற்புதத்தை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது அற்புதம் உங்களை தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. You are the miracle because you have the omnipotent Holy Spirit in you. The mighty miraculous anointing is upon you. என்ன சொல்றீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்ன இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட ஓடி வந்தாள் ஒரு பலவீனமான ஸ்திரீ. நம்மை தேடி ஜனங்கள் ஓடி வருகிறார்களா? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் ஏன் இன்னும் கடன் பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருக்கிறார்கள்? ஏன் அவங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லை? ஏன் அவனுடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வாதம் இல்லை? இதை செஞ்சா நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு ஏன் அவங்களுக்குள்ள அந்த ஞானம் வெளிப்படுகிறதில்ல? ஏன் கணவன் மனைவி சண்டை? ஏன் குடும்பத்தில் பிரச்சனை? ஏன் பிரிவினை? ஏன் சுற்றி இருப்பவர்களிடத்தில் அன்பாக பண்பாக பேச தெரியல? ஞானமற்ற வார்த்தைகளை பேசி ஏன் நம் உறவுகளை சிதைக்கிறோம்? ஏன் அசுத்தமான அருவருப்பான அந்தரங்க பாவங்களிலே சிக்கி கிடக்கிறோம்? ஏன் வாழ்க்கையில தரித்திரம், தோல்வி, வெட்கம், அவமானம்? இதுதான் என்னைய போட்டு பிழிஞ்சு எடுக்குது. We have the omnipotent God in us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்
ஏன்னா வேதம் அப்படித்தானே சொல்லுது. என்ன சொல்லுது? அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பெற்றவங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். அந்நாள் முதற்கொண்டு, எந்நாள் முதற்கொண்டு? நீங்கள் அபிஷேகம் பெற்ற நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல். ஒரு 3 காரியங்களை முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒய் அபிஷேகம் பெற்றோம், ஆனால் ஏன் இப்படி இருக்கிறோம்? ஏன் சிங்கத்தை கரடியை நம்ம கொல்ல முடியலை? ஏன் கோலியாத்தை மேற்கொள்ள முடியலை? ஏன் சவுலின் பட்டயத்துக்கு நம்மளால் தப்ப முடியலை? ஏன் நம்ம ஒரு தலைவனாக எழும்ப முடியலை? ஏன் ஒரு ராஜாவாக எழும்ப முடியலை? முதல் காரியம், அபிஷேகத்தை சார்ந்து கொள்வதில்லை. we don't depend on the anointing. அபிஷேகத்தை சார்ந்து கொள்வதில்லை, அல்லது பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்வதில்லை. யோவான் 14:16 என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவான உங்களுக்கு தந்தருள்வார். ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் என்னோடு இருப்பார். எனக்கு பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார். புரியுதா? கொஞ்ச நாள் இருந்துட்டு போகிறதுக்காக வரல, அவர் வந்ததே எதற்கு தான்? புரியுதா? பெர்மனண்ட்டாக உங்கள் கூட ஸ்டே பண்ணுறதுக்காகத்தான். அதனால தான் 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். இந்த கட்டிடமாகிய ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, உங்க சரீரத்துக்குள்ள தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? இருக்கிறாரு. சொல்லுங்க, எல்லாம் தலையில கேட்க சொல்லுங்க, நான் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். புரியுதா? நீங்க ஆலயம். என்னைக்கு அபிஷேகம் பெற்றீங்களோ, என்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள் வந்தாரோ, அது முதல் அது யாருடைய ஆலயம்? உங்கள் சரீரம். இப்போ இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது? புரியுதா? ஒருவேளை என்னுடைய ஃபேஷியல் அப்பியரன்ஸ் மேபி மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். நான் ஒருவேளை தேவையான அளவுக்கு சரீர வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஏற்றி சீவுற அளவுக்கு நமக்கு முடி இல்லாமல் இருக்கலாம். மூக்கு சப்பையாக இருக்கலாம். கண்ணு சுருங்கி போயிருக்கலாம். கண்ணோ சுருக்கு விழுந்திருக்கலாம். உடம்பு தளர்ந்திருக்கலாம். ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம். whoever you may be, உங்களுக்குள்ள இந்த சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய தெய்வம் வாசம் பண்ணுகிறார். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல நமக்கு வேணும். யார் வாசம் பண்ற எனக்குள்ள? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். இதை நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு 50 பேர்த்தையாவது போய் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். அவன் நம்மளை லூஸுன்னு நினச்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். ஏன்னா நம்ம அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. நமக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிற, ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னு நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஏதோ நம்ம அபிஷேகம் பெற்ற போது ஒரு வல்லமை நமக்குள்ளே வந்ததை நம்ம உணர்ந்தோம். சிலர் விழுந்தீங்க, சிலர் ஆடினீங்க, ஏன்னா சிலர் ஷாக் அடித்த மாதிரி ஒரு அனுபவம், என்னென்னமோ வித்தியாசமான அனுபவம் ஒருத்தருக்கு இருக்கும். உடனே நம்முடைய வாய் ஒரு மாதிரி உளறி, அது நமக்குள்ளே ஒரு புதிய லாங்குவேஜ் வந்தது. ஸோ நம்ம அபிஷேகம் பெற்றோம் அப்படின்னு சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு நம்ம எப்பெல்லாம் பாஸ்டர் கையை தட்டி ஆவியில் நிரம்பு அப்படின்னோடனே அதோட போயிடுறோமே தவிர
என்றென்றைக்கும் என்றென்றைக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 7 நாள், வருஷத்துக்கு 365 நாட்கள். நீங்கள் இந்த உலகத்தில் 100 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஆவி உங்களை விட்டு பிரிகிற வரைக்கும் உங்கள் ஆவியில் இருக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ ஒரு 4 பேர்கிட்ட திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர். 4 பேர்கிட்ட சொல்லுங்க. நான் அசைன்மெண்ட் சொன்னேன். என்ன அசைன்மெண்ட்டு? 50 பேர்கிட்ட சொன்னேன். நீங்கள் உங்கள் தெருவில் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சர்ச்சிலே சொன்னீங்கனாலே நிறைய பேர்கிட்ட என்ன செஞ்சிருவீங்களா, சொல்லிடலாம். அதனால் 50க்கு கூடலாம், 50க்கு என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. ஏன் ஃபோனை போட்டு கூட சொல்லுங்கள், மாப்பிள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, ஒழுங்காரு, ஃபோனை வை. சீரியஸாக சொல்கிறேங்க, தயவுசெய்து நம்புங்க. அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர். கவனிங்க, உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு அறிவு இருக்கோ இல்லையோ, ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. புரியுதா? உங்களுக்கு சுகர் இருக்கோ இல்லையோ, ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறாரு? புரியுதா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கோ இல்லையோ, ஆவியானவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கோ இல்லையோ, யார் இருக்கா? சுகர் இருக்குங்கிறத நம்புகிறோம். 24 மணி நேரம் அதுதான் தியானம். எல்லாத்தையும் அதான் சொல்கிறது. காப்பியில் சக்கரை போடாதீங்க, எனக்குள்ள சக்கரை இருக்குது. எண்ணெயை நிறையா ஊற்றாதீங்க, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆனால் யார்கிட்டையாவது நீ என்ன வேணாலும் என்னைய பேசு, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லியிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. என்னன்னாலும் மிரட்டுறா, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளே யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார். என்னை என்ன வேணாலும் தூண்டிப்பார், நான் பாவம் செய்ய மாட்டேன். என்ன எனக்குள்ளே யார் இருக்கா? ஆவியானவர் இருக்கிறார். சில நேரம் அந்த நம்முடைய புருஷன்மார் இருக்கிறாங்கள, புருஷன்மார், அவங்களுக்கு வெளியே வீரத்தை காட்ட தெரியாது. யார்கிட்ட தான் வீரத்தை காட்டுவாங்க? ஏன்னா நம்ம தான் விட்டு ஓட மாட்டோம், செருப்படுத்த என்ன செய்ய மாட்டோம். ஆமாம், பதிபக்தி. ஆமாம். ஆனால் இனிமேல் நீங்கள் மிரட்டி விட்டுருங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, தொட்டு பார், எனக்குள்ள யார் இருக்கா? நீ என்னை அடிக்கல, ஆவியானவரை அடிக்கிறா, அடிடா. அதனால தான் ஆண்டவர் சீஷர்களை சொன்னார். அப்போஸ்தலர் 1:4 அவர்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது அவர்கள் நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தால், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. ஆண்டவர் சொன்னார், எப்பா உடனே கிளம்பி ஊழியம்னு கிளம்பிடாதீங்க, முதல்ல எதை பெற்றுக்கொள்ளுங்க? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை. இப்போ சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டாங்க. ஏன்னா கவனிங்க, ரொம்ப சிம்பிள். இங்கே வாயா, சரி ரொம்ப யோசிக்கிறான், நீ வா. வந்துட்டியா? சரி 2 பேரும் வா. இவர் தான் இயேசு. நீ கூப்பிடுறேன். இவர் தான் இயேசு. இந்த 3 வருஷமும் சீஷர்கள் யாரை சார்ந்து இருந்தாங்க? இயேசுவையே சார்ந்து இருந்தாங்க. எல்லாத்துக்குமே அந்த இது உங்களுக்கு புரியுதா? அவங்க இயேசுவை சார்ந்து இருந்தாங்கிறது புரியுதா? ஆமாம், இயேசுவையே. இப்போ இயேசு போகிற, அதனால தான் கிளம்புறேன்னு சொல்லும்போது உங்கள் இருதயம் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க, நான் அப்படி உங்களை திக்கற்றவர்களாக என்ன செய்ய மாட்டேன். இவ்வளோ நாள் என்னைய சார்ந்து இருந்துட்டீங்க. எப்பயுமே ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படிங்கும்போது யார் ரொம்ப கூவேன்னு அழுவா? புரியுதா? அவரை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்தவங்க தான் ஐயோ போயிட்டாங்களே, இனி நான் என்ன செய்ய அப்படிங்கிறத மாதிரி அழுவோம். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ இயேசுவையே சார்ந்து இருந்தார்கள். அதனால தான் ரொம்ப கலங்கி போயிட்டாங்க. ஆனாலும் சொன்னார், கலங்காதீங்க, வேறொரு தேற்றரவாளனை நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். எதுக்கு அனுப்புவேன்? என்னைய சார்ந்திருந்த மாதிரியே
வாங்க பரிசுத்த ஆவியானவரே. அவரை நீங்க என்ன செய்து கொள்ளலாம்? யூ கேன் டிபெண்ட். புரியுதா? எல்லாத்துக்குமே நீங்க அவரை என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். இப்போ ஒரு போனதுக்கு முந்தின வாரம் தானே பேதுரு மீன் வாயில் வெள்ளிப்பணம். ஸோ டேக்ஸ் கட்டுறதுக்கு இப்போ பேதுரு யாரை சார்ந்து இருந்தார்? இயேசுவை. இப்போ டேக்ஸ் கட்டுறதுக்கு இவர் யாரை சார்ந்து இருக்கணும்? சிம்பிள். இவர் மாம்சத்தில் இருந்தார். இயேசுவே 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 வெள்ளிப்பணம் தாங்க இயேசுவே 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 வெள்ளிப்பணம் தாங்க இயேசுவே வரி கட்டணும் இயேசுவே. மாம்சத்தில் இருந்தார். இப்போ இவர் ஆவியில் இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் எப்படி நமக்கு உதவி செய்கிறாங்க பாருங்க. இவர் எனக்குள் இருந்து எனக்கு ஆற்றலாய் மாறிவிடுகிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு யாராய் மாறி விடுகிறார்? அந்த ஆற்றல் எனக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கிறது, எனக்கு மேன்மையை கொடுக்கிறது, எனக்கு தாளந்துகளை கொடுக்கிறது, எனக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அப்ப இவரை நான் சார்ந்து இருக்கும்போது எனக்கு வரி கட்ட முடியுமா முடியாதா? சொல்லுங்க. அமெரிக்காவுக்கே நான் வரி கட்டுவேன். ஏன்னா இந்த ஆற்றல் அவ்வளவு பெரியது. பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் எவ்வளவு பெரியது, அவ்வளவு. அதனால தான் பாருங்க, இயேசுவோடு இருந்தபோது சீசர்கள் செய்த கிரியைகளை விட பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் சார்ந்து கொண்ட போது செய்த கிரியைகள் மிக பயங்கரமாக இருந்தது. ஏனென்றால் இயேசு மாம்சத்தில் இருந்தார். they depend on him. இப்ப இவர்களுக்குள் எல்லாரும் உள் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். உள் யாருக்குள்? பாஸ்டருக்குள், உங்களுக்குள். புரியுதா உங்களுக்கு? நமக்குள், எனக்குள் உள் ஆற்றலாய் வந்து விடுகிறார். அதனால தான் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நல்லா சொல்லுங்க, பலன் அடைவோம். புரியுதா? அதுதான் எபிலிட்டி, ஆற்றல். தேங்க்யூ. போயிட்டு வாங்க. ஸோ யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் ஹிம். இந்த சார்ந்து கொள்வதை பற்றி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு 2005 2006 அப்போ தான் முத இந்த கண்ணாடி போட்டேன். எனக்கு ஒரு மாதிரி கண்ணு ட்ரை ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது எதையாவது ஒன்று அதாவது அந்த மெயினாக அந்த சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது தான் பிரசங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம்ல, கண்ணு ட்ரை ஆயிரும். அப்பப்போ கண்ணை மூடணும், அல்லது அப்படியே விரித்து வச்சுருந்தா கண் அப்படியே எரிஞ்சு கொஞ்சம் கண்ணீர் வரும்ல, அப்படி இன்பமாக இருக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை. உடனே நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன், அரவிந்த் கண் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்போல்லாம் இவ்வளோ கூட்டமெல்லாம் இருக்காது, நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அங்கே போய் கார்டெலாம் போட்டுட்டு, ஒரு நர்ஸு பிள்ளைகள் தானே எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், சேலையை கட்டிட்டு அப்படி. உடனே நான் சொன்னேன், ஏக்கா எனக்கு கண் ஒரு மாதிரி ட்ரை ஆகுதுன்னு, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுது. ஒரு ரூம்குள்ளே உட்கார வச்சுட்டு முன்னாடி ஆனா ஆவனா ஈனா ஊனா ஏபிசிடி வசனம் இது நம்பர்லாம் போட்டுருந்துச்சு. அதை வாசிங்கன்னுச்சு. ஏக்கா எனக்கு வாசிக்க தெரியும், எனக்கு கண் தெரியாமல் இல்லை, எனக்கு கண் என்ன செய்யுது, எரிச்சல் அடையுது, கண் ட்ரை ஆகுதுன்னு. அது டாக்டர் பார்ப்பாருங்க, நீங்கள் இப்போ வாசிங்க. ஏக்கா கண்ணு தெரியும்க்கா. யோ அம்மா கண்ணு தெரியாதுண்ணா நான் சொன்னேன், வாசியா, கண்ணு தெரியும்ல வாசி. மேலே இருக்கிறதெல்லாம் வாசித்தேன், ஆனா ஊனா ஏனா போனா. கீழே வர வர என்ன தெரியல, ஐயோ எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நமக்கு என்ன தெரியல, கண்ணு தெரியல, எல்லாம் பக்கத்தில் இருக்கிறான் தெரியுது, தூரத்தில் இருக்கிறது. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு முறை காரில் போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா உட்காந்துருந்தாங்க சைடில். அவங்க கேட்டாங்க, ஏன் உனக்கு கண்ணு நல்லா தெரியுதா அப்படின்னாங்க. யாரை பார்த்து கேட்குறீர்கள், என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லைடா நீ பக்கத்தில் போய் தான் பிரேக் போடுற, ஏத்தாப்பில் வர்றவன் உனக்கு தெரியுறானா இல்லையா, தெரிஞ்சா நீ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவால் போகணும், பக்கத்தில் போய் ஓடிக்கிற, பக்கத்தில் போய் பிரேக் போடுற. அவனை அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அது நம்முடைய திறமை. கடைசியில் பார்த்தா அது என் கண்ணின் வெறுமை.
ஆக அந்த பிள்ளைக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு. அப்புறம்தான் சொன்னாங்க இந்த கண்ணாடி போடணும். அந்த ஏதோ ஒரு கண் டிஃபெக்ட் இருக்கிறனால தான் உங்கள் கண்ணில் ஏதோ ஒன்று, சில பேருக்கு தலைவலிக்கும், ஏன்னா சில பேருக்கு கண்ணீர் வரும், அந்த மாதிரி உங்களுக்கு. ஸோ எனக்கு முத கண்ணாடியை போட்டு விட்டாங்க பாருங்கள். எனக்கு அன்னைக்கு ஒரு புது உலகத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே அன்னைக்கு பஸ்ஸில் உட்காந்துட்டு ஜன்னலில் தானே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். ஆகா, மரங்கள் எல்லாம் அசைகிறது, இலைகள் எல்லாம் ஆடுகிறது. இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சே. இவ்வளோ நாள் நம்ம பார்த்தது தான் உலகம்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், நினச்சிக்கிறோம். இதுதான் உலகம், இதுதான் நமக்கு அப்படின்னு. ஆனால் இதுதான் இந்த ஒரு ரீல்ஸில் கூட பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பிள்ளை, கண்ணு தெரியாத சின்ன பிள்ளைக்கு முத கண்ணாடி போடுறாங்க. கண்ணாடி போட்ட உடனே அது இப்படி பார்த்துட்டு முதல்ல அப்படியே சிரிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதுச்சு சந்தோஷத்தில். அதுக்கு அப்போதான் உண்மையான அப்பா அம்மா இவ்வளோ அழகா இருக்காங்கன்னு என்ன செய்யுது, தெரியுது. ஹலோ, உங்கள் அப்பா அம்மா அழகா இருக்காங்கன்னு தெரியலையா? கண்ணாடி போட்டு பாருங்க, புரியுதா? ஏற்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் இந்த கண்ணாடியை தூங்கும்போது கழட்டி வைப்பேன், குளிக்க போகிற நேரம் கழட்டி வைப்பேன். மற்ற எல்லா நேரமும் என்ன செய்வேன் சொல்லுங்க? ஸோ இப்போ நான் எதை சார்ந்திருக்கிறேன்? அப்ப சார்ந்திருத்தல்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணாடி இல்லைன்னா நான் வெளியே டிராவல் பண்ண முடியாது. இந்த கண்ணாடி இல்லைன்னா என்னால் நிறைய விஷயங்களை செய்ய முடியாது. அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கண்ணாடியை அதே மாதிரி தான். ஆவியானவரே, நீங்கள் இல்லாமல் என்னால் என் வேலையை பார்க்க முடியாது, நீங்கள் இல்லாமல் குடும்பம் நடத்த முடியாது, நீங்கள் இல்லாமல் என் பிள்ளைகளை வளர்க்க முடியாது, நீங்கள் இல்லாமல் என் மனைவியை சமாளிக்க முடியாது, நீங்கள் இல்லாமல் என் புருஷனை சமாளிக்க. சீரியஸாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரு கிளாஸ் டீச்சராக இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் இல்லாமல் நான் பாடம் நடத்த முடியாது. இப்போ யோசித்து பாருங்க, இந்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு நீங்கள் வாழும்போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நீங்களே அற்புதமாக என்ன செய்வீங்க, மாறிடுவீங்க. உங்கள் ஸ்கூலில் உங்கள் கிளாஸில் இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக படிக்கும், உங்கள் ஸ்கூலே கொண்டாடும். எப்படிப்பா அப்படின்னு. எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். உங்கள்கிட்ட மக்கள் தேடி வருவாங்க, பிஸ்னஸ்க்கு தேடி வருவாங்க. அப்பா உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்கேப்பா, எப்படிப்பா? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, நீங்கள் பேசினாலே ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குது, எப்படிப்பா? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணி விடுங்க, எனக்கு கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. நீங்கள் ஜோம் பண்ணா அற்புதம் நடக்குது, எப்படிப்பா? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. புரியுதா? இப்போ நர்ஸாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பியூலா சிஸ்டர் மாதிரி, அந்த அக்கா ஊசி போட சொல்லுங்க, அந்த அக்கா ஊசி போட்டால் தான் சுகமாகுது, எப்படிப்பா? எனக்குள்ள. இன் ஈச் அண்ட் எவ்ரிதிங் when you depend on Holy Spirit, your life will be a miracle. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோமா? ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் பரிசுத்த ஆவியை சார்ந்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாயிருக்கும். ரெண்டாவது, இந்த அபிஷேகத்தை காத்து கொள்ளணும். என்ன செய்யணுங்க? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது பெரிய விஷயம் கிடையாது. அபிஷேகத்தை என்ன செய்யணும்? இப்போ காசு பணமே இல்லை நம்மகிட்ட, ஏதோ சில்லற கையில் இருக்குது, இதை வச்சு நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க, இங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு போகிறீங்க, மதுரையிலேருந்து கிளம்பி திருச்சிக்கு போகிறீங்க, திருச்சியிலேருந்து கிளம்பி விழுப்புரம் போகிறீங்க, விழுப்புரத்துலேருந்து தாம்பரத்தில் போய் இறங்குறீங்க, தாம்பரத்துலேருந்து பாரிஸ் கார்னர் போகிறீங்க. எப்படி போகலாம்? ஜாலியாக போகலாம். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். சரி, உங்கள் கையில் ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குது, சென்னைக்கு போகணும், எப்படி போவேள்? ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு கூட எங்கேயும் என்ன செய்ய மாட்டோம். உட்கார்ந்த சீட்டு அது நனைஞ்சு போகும்.
எந்திரிக்கவே மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப கையில 10 லட்ச ரூபா இருக்குன்னு எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறோம். அதே மாதிரி தான் அபிஷேகம் பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் கவனமா என்ன செய்யணும்? யூ ஆர் நாட் லைக் அதர்ஸ். மற்றவர்களை போன்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் ஜாலியாக இருப்பாங்க, இஷ்டத்துக்கு பேசுவாங்க, ஊரை சுற்றுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் நான் என்னுடைய அபிஷேகத்தை காத்து கொள்ள மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படி இல்லாதனால தான் சாத்தான் நிறைய மனிதர்களை என்ன செஞ்சிருக்கிறான்? வீழ்த்தி இருக்கிறாங்க. எங்க அபிஷேகம் பெற்று வீழ்த்தப்பட்ட மனிதன் யாரையாவது ஒருத்தரை சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியுது. இன்னொருவனை சொல்லுங்கள் பார்க்கலாம். சவுல். புரியுதா உங்களுக்கு? ஆமா, நமக்கு இதெல்லாம் எச்சரிக்கை. இப்ப இயேசுவை பாருங்க, மத்தேயு 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை. இப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இறங்கிட்டாரு? இயேசுவின் மேல் இறங்கிட்டார். அடுத்த வசனம் மத்தேயு 4:1. மத்தேயு 4:1 அடுத்த வசனம் தான். என்ன போட்டிருக்கு? இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே. நல்லா கவனிங்க, இந்த பிசாசு யாரைத்தான் சோதிப்பான்? எங்க திருடனுக்கு ஒரு மோப்ப சக்தி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருடன் ஒரு நாளும் கவரின் நகையை என்ன செய்ய மாட்டான்? அத்துட்டு போகவே மாட்டான். அவனுக்கு அதில் ஒரு ஸ்கில் இருக்கு. புரியுதா? ஏன்னா கஷ்டப்பட்டு அவன் நகை எடுத்துட்டு போய் அங்கே போய் விற்கிற நேரத்தில் இது கவரிங்டா அப்படின்னா அவனுடைய நேரம் வேஸ்ட்டு, அவன் போட்ட பிளான் வேஸ்ட்டு, அவன் அதுக்காக எடுத்த ரிஸ்க்கு வேஸ்ட்டு. ஏன்னா அதனால அவனுக்குன்னு ஒரு ஸ்கில் உண்டு. யார்கிட்ட காசு இருக்கும், அதாவது எந்த திருடனாவது எம்டி பர்ஸ் இருக்கிறவன்ட்டு அடிக்கிறானா? அடிக்க மாட்டான். அவனுக்கு மோப்ப சக்தி உண்டு. எந்த பர்ஸை அடித்தா அதில் ஏதாவது தேரும். அந்த மாதிரி பாருங்க, திருடை எவனாவது ஒன்றுமில்லாத வீட்டுக்குள்ளே இறங்கி திருடிட்டு ரொம்ப ஃபீலிங்கோட வெளியே போகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்லை. அவன் இறங்கினான்னா அங்கே ஏதோ ஒன்று என்ன செய்யும். அப்போ இந்த திருடர்களுக்கெல்லாம் திருடன் யாரு? இயேசுவா? ஐயோ, கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி ஈரல் நடுங்கிருச்சு. அவனும் வானமண்டலத்திலான இருக்கான், அதனால் நான் மேலே காட்டினேன். சொல்லுங்க, திருடர்களுக்கெல்லாம் திருடன். அவனுக்கு ஸ்மெல் பண்ண முடியுங்க யார்கிட்ட அபிஷேகம் இருக்குன்னு. அதனால என்ன பண்ணுவான்? அவங்களத்தான் சோதிப்பான். பக்கத்தில் பார்த்து அபிஷேகம் இருக்கான்னு கேளுங்க, உனக்கு தான் சோதனை வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா என்ன செய்யணும். எத்தனை பேர் ஜாக்கிரதையா இருப்பீங்க? காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட பெருமை என்ற வலையில் வீழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். போடுங்கய்யா, பெருமை என்ற வலையில் இல்ல போல, வறுமையை கொண்டு வந்திடும். பணத்தின் மேல் மயங்கி விடாதே, உன்னை பாதாளம். யாரை பத்தி இந்த பாட்டு? அபிஷேகம் பெற்றவர்களை பத்தி தான் இந்த பாட்டு. உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி பாட்டு இல்லை இது. புரியுதா? பாதாளம் கொண்டு போய் விடும்னா, ஐயோ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பாதாளத்துக்கு போறாங்க. அவங்க ரட்சிக்கப்படல, பாதாளத்துக்கு போறாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஏன் பாதாளத்துக்கு போறோம்? அபிஷேகம் பெற்றவர்களை சாத்தான் என்ன செய்வான்? சோதிப்பான். புரியுதா? பாடுவோமா? பெருமை என்ற வலையில் வீழாதே. தேங்க்யூப்பா. அது வறுமையை கொண்டு வந்திடும். அபிஷேகம் பெற்றவனே, பெருமை என்ற உனக்கு வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். அபிஷேகம் பெற்றவளே,
ஓ ரபா ராகா ராதாலா ராமா. கொண்டு போய் விடும் பொருட்கள் மேல கண்ணு போச்சினா போச்சையா. ஓ ஆட்கள் மேல கண்ணு போச்சினா அம்போதான். வாலிபனே ஆட்கள் மேல அப்படின்னா என்ன அர்த்தம்? சைட் அடிச்சினா அம்போதான். யோசேப்பு போத்திபாரி மனைவிய திரும்பி கூட என்ன செய்யல. என்ன அவனுக்கு தெரியும், காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை சாம காத்துக்கொள். பாடியா? ஓ அபிஷேக்கு அபிஷேக்கு காத்துக்கொள் காத்துக்கொள். என்ன காசு? அபிஷேகத்தை சாம காத்துக்கொள். என்னம்மா? அபிஷேகம் விளையேற பெற்றதுமா. சும்மா அந்நிய பாஷை பேசிட்டு போயிடுறதுக்கு இல்லை. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறா, இதை சொல்லிக்கிட்டே இரு. பரீட்சைக்கு போறியா? ஒரு 1000 தடவையாவது சொல்லு. நீ படிக்கிறியோ இல்லையோ, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிற எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்லு. அதுலேயே அவர் மயங்கிடுவார். அதுக்காகவாவது உனக்கு என்னத்தையாவது சொல்லி தருவார். ஏங்க சொல்லியே தர வேண்டியது இல்லைங்க. அவர் கொடுக்குற ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாமே புரியுங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்? சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்த உடனே அவன் ஞானத்தை பற்றி கேள்விப்படுறதுக்கும் அவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறதுக்கும் ஊர் உலகத்திலிருந்து அவ்வளோ பேர் வர்றாங்க. அதே ஆவிதான் நமக்குள்ள என்ன செய்யுது? எந்த பிரச்சனையை உங்களால் டேக்கிள் பண்ண முடியலை, எந்த பிரச்சனையை சமாளிக்க முடியலைனாலும் இதை மட்டும் சொல்லுங்கள், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியார். ஸோ அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஆவியானவர் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். கடைசியாக அவரை துக்கப்படுத்த கூடாது. எபேசியர் 4:30 சொல்லுது, அன்றி மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்ன செய்யாதீங்க. எப்படி துக்கப்படுத்துகிறோம்? சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு. கவனிங்களேன், இப்போ இப்போ இப்படியெல்லாம் வாழ முடியுமாங்க? சத்தம் போடாமலாம் வாழ முடியுமா? கோபப்படாமலாம் வாழ முடியுமா? கெட்ட வார்த்தை பேசாமலாம் வாழ முடியுமா? என்னத்தையாவது ஒன்று வந்துடுதுல. இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு இயல்பான இயற்கையான எல்லாரையும் போல வாழணும்னு நினச்சிங்கன்னா ஆவியானவரை விட்டுருங்க. அவர் இருக்காரு, போகிறாரு, விட்டுருங்க. ஆனால் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா மற்ற மக்களை போல் நீங்கள் வாழக்கூடாது. பக்கத்தில் பார்த்து எதை செலக்ட் பண்ணுறேன்னு கேளுங்க பார்க்கலாம். கேள்வியோடு முடிச்சுக்கிட்டீங்க, நல்ல பழக்கம். சரி, நீங்களாவது உங்களை ரியலைஸ் பண்ணிக்கோங்க, நான் எப்படி வாழ போகிறேன்? மற்ற ஜனங்களை போல நான் மனுஷன். நான் கோவப்படுவேன், நான் குறை சொல்லுவேன், நான் தூசிப்பேன், திட்டுவேன், கத்துவேன், ஆடுவேன், என்ன அவதாரம் எடுப்பேன் அப்படின்னா என்ன? ஆமாம். ஸோ ஏதாவது ஒன்று தான். உனக்கு ஆவியானவருடைய நிறைவோடு ஒரு வாழ்க்கை வேணும்னா நீ மற்ற ஜனங்களை போல வாழக்கூடாது. அவர் ரொம்ப மென்மையானவர் தெரியுமில்ல. இப்போ இயேசுவையே பற்றி பாருங்களேன். அவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்னா அவர் எவ்வளவு மென்மையானவராக இருந்திருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இயேசு. அதனால தான் இயேசுவை படமாக பார்க்கும்போதே அந்த இயேசுனுடைய முகமே எப்படி இருக்கும்? ரஃப் அண்ட் டஃபாவாக இருக்கும். இங்கே ஒரு மச்சம், ஒரு முறுக்கு மீசை, பயங்கரமாக தாடியை வளர்த்து முடியை நல்லா ஏற்றி விட்டு அப்படியா இருக்குது? எப்படி இருக்குது? புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்மளும் ஒரு ரவுடித்தனமான வாழ்க்கை, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இப்படி ஒரு வார்த்தை கலோக்கியலாக இருக்குது, பஜாரி மாதிரி.
ஆனால் அது கெட்ட வார்த்தை கிடையாது. நான் ஃபுல்லாக டிக்ஷனரியில் தேடி பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதாவது என்னன்னா, ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடுறதுக்கு பேர் தான் என்னது? ஆமாம், அப்படி நம்ம வாழக்கூடாது கூடாது. ஏன்னா அது யாருக்கு பிடிக்காது? ஆவியானவருக்கு பிடிக்காது. நம்ம அவரை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்த. ஆமாம், அது மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயமும், எந்த பாவம், அசுத்தம். ஏசாயா 63:10 முடிக்க போகிறேன். அவர்களோ கலகம் பண்ணி பரிசுத்த ஆவியை என்ன செஞ்சாங்களா? விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு, ஐயோ, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கே சத்துருவாக வாய்ப்பு இருக்குது. மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய், அடா பாவமே, இவ்வளவு நேரம் கேட்ட சத்தியம் எப்படி இருக்கு, இப்போ எங்கிட்டு போகுது பாருங்க, யூட்டர்ன் அடிச்சு. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்ன சொல்றாரு ஆவியானவர்ங்கிறா? உனக்குள்ள இருக்கிறேன், உனக்குள்ள நான் இருக்கிறதே பெரிய விஷயம். ஆமாவே இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வீட்டுக்காரரே நம்ம கூட என்ன செய்ய முடியல ரொம்ப நாளா. ஒரு நகைச்சுவையை நான் வாசித்தேன். அதாவது நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா சூரியன் இல்லாமலும் வாழ முடியாது, சூரியனோடையும் வாழ முடியாது. அது மாதிரி தான் மனைவி இல்லாமலும் வாழ முடியாது, மனைவியோடையும். அதே மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க, புருஷன் இல்லாமலும் வாழ முடியாது, புருஷன் கூடயும் வாழ முடியாது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதே பெரிய விஷயமா இல்லையா? சொல்லுங்க. அவர் தகுதி தராதரம் பார்த்தா நமக்குள்ள வாசம் பண்றாரு இல்லை இல்லை. அப்போ அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. அப்படி துக்கப்படுத்தினா அவர்களுக்கு சத்ருவாய் மாறி, அப்போஸ்தலர் 5:3 பாருங்களேன். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்ல சாத்தான் உங்கள் இருதயத்தை. நடந்தது என்ன? என்ன நடந்துச்சு? அனனியா சப்பீரால் பொய் சொன்னதுனால என்ன நடந்துச்சு? 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை. எனக்கு என்னன்னா, அவனை விட்டு நீங்கினார் அப்படின்னாலே போதும்ல. இப்போ தாவீதுலாம் ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கன்னு தான் ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா எடுத்துட்டீங்கன்னா என்னால் வாழ முடியாதுன்னு. இப்போ சவலை விட்டு நீங்கினார்னா அப்படியே போயிட வேண்டியதானே? எதுக்கு ஒரு பொல்லாத ஆவி தேவனே வர பண்ணணும்? இங்கே பைபிள் என்ன போட்டிருக்கு? இவர் போன உடனே பொல்லாத ஆவி அவனுக்குள்ள வந்துருச்சுன்னு போட்டிருக்கா? கர்த்தரால். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னங்க பரிசுத்த ஆவியானவரை நம்பவே முடியல. அவர் போனால் போயிட வேண்டியதானே? இங்கே வர்றா, உன்னை விட்டு நான் போனேன்னா சும்மா போக மாட்டேன், யாரை உள்ளே வச்சுட்டு போவேன்? பொல்லாத ஆவி. அப்புறம் நீ காலம் முழுசும் பைத்தியமாக தான் என்ன செய்யணும்? சுருக்கமாக ஒன்று சொல்லட்டுமா? பரிசுத்த ஆவியானவர் மின்சாரம் போல. மின்சாரம் நமக்கு பயன்படுதா இல்லையா? எவ்வளவு பயன்படுது பாருங்களேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம ஒரு சர்ச்சு நடத்துகிறோம், எப்படி இருப்போம்? நம்ம இருட்டுக்குள்ளே என்ன, ஃபேன் இல்லாமல். யோசித்து பாருங்கள், கரண்ட் எவ்வளோ யூஸ் ஆகுது. ஆனால் இதையே நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா என்ன ஆகும்? புரியுதா? நம்ம அங்கே தான் ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அபிஷேகம் விலையேற பெற்றது. ஆனால் ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. நம்பர் 1 என்ன பார்த்தோம்? அபிஷேகத்தை என்ன செய்யணும்? சார்ந்து கொள்ளணும். நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு. 2வது, காத்து கொள்ளணும். சோதிப்பான் சாத்தான், நம்மளை விழ பண்ணுவான். நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யணும்? இருக்கணும். 3வது, ஆவியானவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? வார்த்தையினாலோ செய்கையினாலோ சிந்தனையினாலோ நாம் அவரை துக்கப்படுத்தக்கூடாது. திரும்ப நான் முன்னுரையை முடிவுரையாக்கி முடிக்க விரும்புகிறேன். அபிஷேகம் பெற்ற தாவீது சிங்கத்தையும் கரடியையும் கொன்று கோலியாத்தை ஜெயித்தான். நாம் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம்?
ஜெயிப்பதற்காக, சத்துருவை அழிப்பதற்காக, என தேசத்தை சுதந்தரிப்பதற்காக. அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த தீமைகளை எல்லாத்தையும் சுட்டரிக்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நம்ம ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா?